இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சதே லேட் தான். அதனால் யாருமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடவே இல்லை. அவங்களுக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே கடகடன்னு லஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து வெஜ் பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. நான் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அவனில் தான் தம் போட போகிறேன். நிறைய பேர் வந்து எப்படி அவனில் தம் போடணும், உங்கள் மட்டன் பிரியாணியோட ரெசிபியை சொல்லுங்கள் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் இன்ன வரையிலும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நான் ஒரு 1 இயர் முன்னாடியே அந்த மட்டன் பிரியாணி அப்புறம் எப்படி தம்மெல்லாம் போடணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க பிரியாணியோட ரெசிபி நான் ஷார்ட்ஸுக்கு மேலே லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு பசங்களுக்கெலாம் இந்த பிரியாணியோட எனக்கெலாம் வெறுமனே வச்சு சாப்பிட்றதே பிடிக்கும். பசங்களுக்கு தயிர் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊர் பக்கம்லாம் நீங்கள் பிரியாணி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக சால்னா தான் கொடுப்பாங்க. வேறு எதுவுமேலாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக அவங்களுக்கு மட்டும் சால்னா பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.